ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். என்னடா இன்றைக்கே ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக ஓணம் பண்டிகை ஆகஸ்ட் 26 தொடங்கி செப்டம்பர் 5 வரைக்கும், அதாவது 10 நாட்கள் நடைபெறும். அஸ்த நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரைக்கும் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது. இந்த 10 நாட்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் கொண்டாடுறாங்க. இப்போ இந்த ஓணம் பண்டிகைக்கும் நம்மளுடைய தைப்பொங்கலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய தைப்பொங்கலை எப்படி நாம் அறுவடை திருநாளாக கொண்டாடுறோமோ, அதே மாதிரி ஆவணி மாதம் கேரளாவில் இருக்கிறவங்க அறுவடை நாளாக கொண்டாடுறாங்க. இதை 10 நாட்கள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. நாம் எப்படி தை மாதத்தை ஒரு 5 நாளைக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம்ல, அதாவது மார்கழி கடைசியில் இருந்தே நம்ம கொண்டாடுறோம். மார்கழி கடைசி நாள் போகி பண்டிகையாக கொண்டாடுறோம், மகர சங்கராந்தியாக கொண்டாடுறோம், அதுக்கப்புறமேட்டு சூரிய பொங்கல், அதுக்கப்புறமேட்டு மாட்டுப்பொங்கல், அப்புறம் உழவர் திருநாள், காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லி நாம் எப்படி ஒரு வாரத்துக்கு பண்டிகை ஜேன்னு கொண்டாடுறோமோ, அதே மாதிரி கேரளாவில் ஓணம் பண்டிகையும் 10 நாட்களை ஜேன்னு கொண்டாடுவாங்க. இந்த 10 நாட்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க. அதில் முதல் நாள் கொண்டாட்டம் என்ன அப்படின்னாக்கா, பூக்களால் கோலம் போட தொடங்குறது. பெண்கள் எல்லாம் ஊஞ்சல் ஆடுவாங்க. அதாவது பண்டிகை வந்துருச்சு அப்படிங்கிறத ஆரம்பமாக காமிக்கிறதுக்காக தான் இந்த பூக்கோலம் போட்டு பண்டிகையை வரவேற்கிறாங்க. சரி, இந்த ஓணம் பண்டிகையோட ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓணம் பண்டிகையில் ரொம்ப முக்கியமாக பாட்டு பாடுறதா, அதாவது கானம் விற்றாவது ஓணம் உண் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அந்த கதையெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓணம் பண்டிகையோட கதை என்னன்னு பார்க்கலாமா? சரி, ஓணம் பண்டிகைக்கு பாட்டு பாடணும்ல. நம்மளுடைய ட்ராவல் வித் சுகியில் தினமும் ஓணத்துக்காக பாடல் வரப்போகுது. அதையும் நீங்கள் பார்த்து மகிழலாம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.